பாக்கியா ரோட்ல தனியா நின்றுட்டு இருந்த மயுவை கூட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள நுழையக்குள்ள ஈஸ்வரி அவங்க வீட்டுக்கார பார்த்து, ஏங்க எத்தனை டைம் சொல்றது நைட் டைம்ல துணி காய போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சத்தமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியாவும் மையும் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து இந்த சத்தத்தை கேட்டதுமே மயு ரொம்ப பயந்துடுறாங்க. பயந்துகிட்டு உள்ள வர தயக்கம் காட்டுறாங்க. இவங்க உள்ள வந்ததும் ஈஸ்வரி பாக்கியா கிட்ட, இங்க பாருப்பா அவங்க மாமா சொன்னாவே கேட்க மாட்டாரு, ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நைட்ல போய் துணி துவைச்சிட்டு மேலே போய் காய வச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, ஏமாமா இந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க இனிமேட்டு மேலே போய் ஒன்னும் துணி காய வைக்காதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. பாக்கியா சொன்ன உடனே சரிம்மா இனிமேட்டு நான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இதை சொன்ன உடனே ஈஸ்வரி அவரை பார்த்து, நான் இவ்வளோ நாள் கத்தின்னு கிடக்கிறேன், நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க, அவங்க மருமக வந்து சொன்ன உடனே கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை போடுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கக்குள்ளே பாக்கியலட்சுமி மயுவை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டுட்டு போய் உட்கார வச்சு ஜூஸ்